குட் மார்னிங் ஜேடிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, தொப்பை இல்லாதவங்களே இப்போல்லாம் யாருமே இல்லைங்க. பட் இருக்கிற அந்த தொப்பையை கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் அந்த பெல்லியை குறைக்கணும்னா உங்களுக்கு மினிமம் 6 to 7 months அது ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம அப்படியே அது இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபர்மாக பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மேட் போட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி நீலிங் பொசிஷனில். ஸோ உங்களோட கை கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். உங்களோட நீ ஹிப்புக்கு நேராக இருக்கணும். ஸோ உங்கள் ஃபுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் முட்டியை மட்டும் ஸ்லைட்டாக மேட்லேருந்து இப்படி தூக்குங்க. தூக்கி ஒரு 20 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். ஸ்டார்ட். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன்லேருந்து லைட்டாக அப்படியே ஃப்ரண்ட்டில் காலை லிஃப்ட் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். இது மாடிஃபைட் பிளாங்க்கு. இந்த பொசிஷனில் அப்படியே ஒரு 30 counts ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ இதே பொசிஷனில் அப்படியே எல்போக்கு போங்க. இந்த பொசிஷனில் ஒரு 30 counts. இது எல்லாமே ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். கவுண்ட்ஸ் உங்கள் கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி கம்மியும் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு 2 கையும் இப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படியே பின்னாடி போங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல நடுங்கும். ஸோ அந்த பொசிஷனில் ஒரு 20 count ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 2 காலும் லிஃப்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரியும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 காலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஹிப்பை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுங்கள் ஒரு 20 countsக்கு. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் இப்படி தூக்கி லாக் பண்ணிவிட்டு 2 கையும் இப்படி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் நீங்கள் வரும்போதே உங்கள் கோர் நல்லா என்கேஜ் ஆகி டைட்டாக இருக்கும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 20 to 30 counts வரைக்கும். ரிலாக்ஸ். இப்போது 2 காலும் மடக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு ஒரு காலாக அப் அண்ட் டவுன். சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சைடில் திரும்பி ஏஞ்சிக்கோங்க. ஏஞ்சிட்டு ஜஸ்ட் சைல்ட் போஸ் போய்க்கோங்க. ரிலாக்ஸ். ஸோ தொப்பைங்கிறது சாப்பிட்றதுனால மட்டும் வர ஒரு விஷயம் இல்லைங்க. அதை தாண்டி மெடிக்கல் கண்டிஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ தொப்பை வந்துருச்சுன்னு கவலைப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களோட அப்டமன் மசில்ஸ், அதாவது உங்கள் தொப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.